கோல்ட் ஆகிட்டு இருக்கு, வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன விஷயம் அன்றைக்கி சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் அண்ணன்து உடம்பு சரியில்லாமல் அவன் வீரனாரும் 7 கன்னிகளும் இன்ன வரைக்கும் எங்கள் ஊரில் வந்துட்டு வளம் வந்துட்டு இருக்காங்கங்க. எங்கள் ஊரை காக்கிறவங்களும் அவங்க தான், எல்லாமே நல்லபடியாக பார்த்துக்குறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்துட்டு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்துட்டு எனக்காக இப்போ கேட்கலங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, அது வந்து அவங்கள நம்பிக்கின்னு தான் நானும் இருக்கேன். எனக்கு அந்த ஒரு விஷயம் நடந்தால் எனக்கு உலகத்திலே அது வந்துட்டு 2வது பெரிய விஷயங்க. அது அந்த விஷயம் நடக்க போகுது, அது சந்தோஷமாக இருக்குது. நடந்த உடனே நான் உங்களுக்கு அதை பகிர்றேன், உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த 7 கன்னிகளும் அவங்க அண்ணா வீரனையும் அவங்க அண்ணா முனியனையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு நம்பிக்கையோடு அதை ஷேர் பண்ணுங்கள். அது வந்துட்டு உங்கள் லைஃப்லேயும் நல்லது நடக்குங்க. ஆனால் நல்லதுன்னு நினைங்க, கண்டிப்பாக அது நல்லது நடக்கும். நம்பிக்கை எனக்கு இருக்குது, எனக்கு நடந்துட்டு இருக்குது. நீ என்ன அவ்வளோ பெரிய இதுவா, உனக்கு என்ன நல்லது நடந்துச்சுலாம் யோசிக்காதீங்க. மனசளவில் சந்தோஷமாக இருந்தால் போதும். காசு பணம் இல்லைனாலும் சந்தோஷமாக, காசு பணம் தான் முக்கியம், இருந்தாலும் நிம்மதி சந்தோஷம் உடல் ஆரோக்கியம் இந்த இருந்தால் நம்ம வந்துட்டு எதையும் செய்யலான்ட்டு எங்கள் அப்பா சொல்லுவார். எந்த வகையிலும் நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு கேட்குற ஒரு விஷயம்னா உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதி சந்தோஷமும் இருந்தால் நம்மளுக்கு எல்லாம் தானாக தேடி வரும். நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். நெக்ஸ்ட்டு நாளைக்கு மீட் பண்ணிக்கலாம், நாளைக்கு சொல்கிறேங்க.